1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி சட்டத்தை மீறி உப்பு எடுக்க தண்டி யாத்திரை மேற்கொண்டார் மகாத்மா காந்தி. அப்போது தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியகிரகம் நடந்தது. அதில் காமராஜரும் கலந்து கொண்டார். ஆங்கில ஆட்சி அவரை கைது செய்து 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இது காமராஜர் பெற்ற முதல் சிறை தண்டனையாகும். வட்டமேஜை மாநாட்டின் போது காமராஜரை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கில அரசு. இது காமராஜர் பெற்ற 2வது சிறை தண்டனையாகும். விருதுப்பட்டி அஞ்சல் நிலையத்தின் மீதும் ஊர்காவல் நிலையத்தின் மீதும் குண்டு வீசியதாக குற்றம் சுமத்தப்பட்ட காமராஜர் 3வது முறையாக சிறையில் அடைக்கப்பட்டார். வர்த்தா செல்லும் வழியில் ரெயிலில் கைது செய்யப்பட்டு 4வது முறையாக சிறையில் அடைக்கப்பட்டார். 2வது உலகப்போர் நிதி வசூலித்து இடையூறு செய்கிறார் காமராஜர் என காரணம் காட்டி 5வது தடவையாக சிறையில் தள்ளியது ஆங்கில அரசு. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொருட்டு 6வது முறையாக சிறையில் அடைக்கப்பட்டார் காமராஜர். இந்திய நாட்டின் விடுதலைக்காக இவர் சிறைப்பட்ட நாட்கள் 1300.